அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவாக நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்ற முடியும். ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு வரும்போது இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பத்திரிகைகள் குறிப்படிக்கிறாங்க, விசிட்டிங் கார்டு அடிக்கிறாங்க, பிஸ்னஸ் கார்டு அடிக்கிறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க, அப்புறம் பில் புக் அடிக்கிறது, அதாவது லோக்கல் பில் புக்கும் சரி, இந்த பால் கணக்கு எழுதுகிற அட்டைகளும் சரி, அப்புறம் பார்த்தோம்னா அந்த மாத கணக்கு எழுதுறது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பில் புக்கு இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸாக ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டெலாம் வந்துட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கும், ஆனால் வேறு டிசைன் இருக்கும். அதாவது நல்ல கலராக நல்ல எஃபோர்ட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் தான் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் தொழில் அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச தொழில் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது டல்லாக போயிட்டுருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது பழசை அப்படியே வச்சுருக்கிறாங்க. அந்த பழசுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு கல்யாணம் செஞ்சாலும் சரி, அங்கே தான் போய் எல்லாருமே பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிறோம், போஸ்டர் அடிச்சுக்கிறோம், நோட்டீஸ் அடிக்கிறோம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிக்கை அடிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே அவங்ககிட்ட தான் நம்ம போய் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட தேவை அப்படின்றது இன்றைக்கி இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பிஸ்னஸ் போயிட்டே தான் இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கும் தெரியறதில்ல. அங்கே போய் நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நல்ல எஃபெக்டிவானது இல்லை, கலரானது இல்லை, புது புது டிசைன்ஸ் இல்லை. அதனால தான் இந்த பிஸ்னஸ் இளைஞர்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இளைஞர்கள் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆப்ஸை பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி கூகுளில் போய் நீங்கள் நார்மலாக அடித்தாலே போதும். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி கொடுக்குது, ஏகப்பட்ட கலர்ஸ் கொடுக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மிஷின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஃப்செட் மிஷினை வாங்கிங்க. ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மிஷினில் எது வேணாலும் வாங்கிங்க. நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வாங்கினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டு மிஷினே வாங்கிட்டாலும் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆஃப்செட்டில் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், டிஜிட்டலில் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்செட்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நல்ல ரேட்டு ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி டிஜிட்டலில் மக்களுக்கு காமிச்சு அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆஃப்செட்டில் பண்ணுறதை விட டிஜிட்டலில் பண்ணுறது தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்றத என்னோட 80% தீர்மானமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக 2 லட்ச ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த தொழிலே நீங்கள் கட்டமைச்சிட முடியும். அதாவது 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபாவில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினே இருக்குது. அதாவது டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷினும் இருக்குது, ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் நல்லா மாடலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நல்லா ஹையாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் நல்லா மாடலாக பண்ணணும், நல்லா ஹையாக பண்ணுறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷினில் பண்ண முடியும். ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதில் தான் சீப்பாக பண்ணணுன்றது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷினில் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பிரிண்ட் தான் பண்ணி கொடுக்குது. நம்ம கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம், இந்த சைஸு கலர்ஸு எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, அது ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷினே A to Z எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே அது பண்ணி கொடுக்குறனால ஆஃப்செட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிக செலவு தான் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி அந்த ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக தான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அந்த கூகுளை யூஸ் பண்ணிங்க. குறிப்பாக நான் சொல்கிற ஒரே ஒரு ஆப் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்க. கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், CANVA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அது போய் நீங்கள் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலே அதிலே பார்த்திங்கன்னா A to Z எல்லா டிசைனிங்கும் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளேயர் நீங்கள் பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணலாம். யூடியூப்புக்கு தேவையான அந்த பேனர் டிசைனு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தம்ப்நெயில் டிசைனு, யூடியூப் வீடியோவே நீங்கள் அதில் எடிட்டிங் பண்ணலாம், நார்மல் வீடியோ எடிட் பண்ணலாம். மொபைல் சைஸுக்கு பார்த்திங்கன்னா வெர்டிகலாக, அதாவது செங்குத்தாக வீடியோ ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் சைஸ் வீடியோவில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் இன்விடேஷன் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்டுன்னு தனியாக பண்ணிக்கலாம், இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிகள் அதிலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில டிசைனை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டி அந்த டிசைனில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிட்டு, அதே லெட்டரில் அதே ஃபாண்ட் சைஸில் அந்த ஃபாண்ட்டில் என்ன ஸ்டைல் இருக்குதோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல்லே கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெட்டரை போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்கில் A to Z என்னென்ன இருக்குதோ எல்லாமே நான் சொல்கிறேங்க. ஃப்ளையர்ஸ் இருக்குது, அனிமேஷன்ஸ் கார்டு இருக்குது, அனிமேஷன் வீடியோ இருக்குது, யூடியூப் பேனர்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணலாம், யூடியூப்பில் இருக்கிற அந்த தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொல்கிறேன் இந்த இன்விடேஷன் கார்டு, மேரேஜ் கார்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் கார்டு, இன்விடேஷன்ஸ் கார்டு, அது இல்லாமல் இன்னும் எத்தனையோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலமெண்ட் அப்படின்னு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எலமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸ் இல்லாமல் வேறு தனியான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவலோட இமேஜ் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் தனியாக வெளியிலலாம் போய் எடுக்க தேவையில்லை. இந்த எலமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே வந்து பல வெரைட்டிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச் பாரில் போய் உங்களுக்கு தேவையான அந்த அனிமலோட நேமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஐட்டமோட நேமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராடக்ட்டோட நேமாக இருந்தாலும் சரி, அதில் சர்ச் பாரில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவாக வந்துடும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனாகவும் வருது, ஃபாண்ட்டாக வருது, அது இல்லாமல் இந்த நியான் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நியான் ஃபாண்ட்ஸாகவும் இருந்தது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அப்படியே போய் உங்கள் டிசைனில் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஒன்று எடுத்து இந்த ஆப்ஸ்குள்ளே கொண்டு போய் அது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த ஆப்ஸ்குள்ளேயே ஆல்ரெடி பண்ணி வச்ச சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே இருக்குது, எல்லா டிசைன்ஸுமே இருக்குது, எல்லா கலர்ஸும் இருக்குது, எல்லா ஃபாண்ட்ஸும் இருக்குது. ஃபாண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் ஏன் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ்க்கு, இந்த பிரிண்டிங் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த சிம்பிளாக இந்த ஆப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பை மட்டும் நீங்கள் நம்புங்க அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதுவரை எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றியும் தெரியாது, எடிட்டிங் பற்றியும் தெரியாது, நான் நார்மலாக சும்மா வீட்டில் வந்து என்னோடய பிக்சர்ஸ் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக எடிட் பண்ணுவேன், இன்ஸ்டாவில் ஏதோ ஒன்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோவில் வந்து நான் எடிட் பண்ணுவேன். அது இல்லாமல் ஏதாவது ஒரு அனிமேஷனாக எங்களோட ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் அனிமேஷனாக ரெடி பண்ணி நான் போட்டுட்ருப்பேன். அப்படின்றவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கேன்வான்ற ஆப் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வர்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா வந்து கொடுத்துட்டே இருக்கும், நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் இந்த ஆப்லேயே நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த சர்ச்சில் நீங்கள் உங்கள் கஸ்டமர் வந்து இப்போ கல்யாண பத்திரிக்கை வேணும்னு கேட்குறாங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன், அதாவது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க, மாடர்ன் மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாட்டி ட்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலே போதும். ட்ரெண்ட்லி மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பாரில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற அந்த கலர்ஸு, அந்த பத்திரிக்கை பூராமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது பழசும் காட்டும், பூசும் காட்டும். நீங்கள் அந்த இமேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி க்ரியேட்டிவாக என்ன கல்யாண பத்திரிகைலாம் இருக்குது, அது எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அதோட மாப்பிள்ளை ஃபோட்டோ, பொண்ணு ஃபோட்டோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகையிலே ஒரு அனிமேஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. சில பக்கம் பார்த்திங்கன்னா பத்திரிகையை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பையன் இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணு இருப்பாங்க. பத்திரிகையை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கும், அதாவது பக்கம் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது கல்யாண பத்திரிகையை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மாப்பிள்ளையும் லெஃப்ட் சைடில் பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற அந்த மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்தந்த தாய்மாமை வகைகளாக இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அதாவது இந்த தாய் மாமா பேர் என்ன, அப்பா அம்மா பேர் என்ன, அண்ணன் தம்பி பேர் என்ன, மாமே மச்சனை, இந்த மாதிரி லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உறவினர்கள் பட்டம் போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பொண்ணு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட உறவுமுறை பேர் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. குறிப்பாக எங்கெல்லாம் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் தாங்க இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயம்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50% கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்காங்க. மதுரை, சேலம், அப்புறம் இன்னும் ஒரு சில ஏரியாலலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு காப்பியை நீங்கள் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு பிக்சராக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பிக்சர் கிடச்சா போதும், இதை ஒரு மாடலாக வச்சு நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னாலும் சரி, இந்த கூகுளில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கேன்வா அப்படின்ற ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த கேன்வா ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு சின்ன எடிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ளையர் அப்படின்ற மெத்தடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஃப்ளையர் அப்படின்றது கல்யாண பத்திரிக்கை மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் புது புது ஸ்டைலில் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம், புது புது கலரில் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கலாம். அது இல்லாமல் புது புது ஃபாண்ட்டில் வந்து போட்டு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஃபாண்ட் மட்டும் நல்லா ஸ்டைலாக வரது கிடையாது, தமிழ் ஃபாண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டைலாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ உறவினர்களை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு கவிதைகள் கொடுக்கலாம், பாரதியார் கவிதை கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திருக்குறளில் கொடுத்துட்ருக்கலாம். அப்போ இல்லாட்டி உறமுறைகளுக்கு உண்டான ஏதாவது ஒரு தத்துவங்கள், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து, இல்லாட்டி ஏதாவது ஒரு அர்த்தங்கள் கொடுத்துருப்பான். இப்போ தாய்மாமன் அப்படின்னா தாய்மாமனுக்கு இதாண்ட அர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அது இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமனா ஒரு கெத்தானது, தாய்மாமனா ஒரு இப்படியானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது நண்பர்கள் அப்படின்னா நண்பர்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும், நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ கல்யாண பத்திரிகையை அடிக்கிறதாலும் சரி, இல்லை ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பத்திரிக்கையும் சரி, இந்த காதுகுத்து பத்திரிக்கை, அப்புறம் இன்விடேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் நடக்க போகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் எல்லாருமே கல்யாணம் அப்படின்றத அவங்க சக்திக்கு மீறி நல்லா கிராண்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பத்திரிகையை, ஒரு பத்திரிகை ரேட்டு 3 ரூபா 5 ரூபாலும் கொடுத்தாலும் தாராளமாக அவங்க வாங்கிட்டே போவாங்க. இந்த ஆஃப் செட்டில் பிரிண்டில் போகிறதே 3 ரூபா 5 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போயிட்டுருக்கு. அதிகபட்சம் 10 ரூபா 20 ரூபாலாம் போகிறாங்க. நீங்கள் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கில் பண்ணுற அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷினில் பண்ணுற அந்த ஆஃப் செட் ஒர்க் எல்லாமே நீங்கள் இந்தளவுக்கு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் போய் ஒரு இடத்துல விசாரித்து பாருங்கள், இந்த மிஷின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புது மிஷினு கூட விசாரித்து பாருங்கள், இல்லை பழைய மிஷினை கூட நீங்கள் விசாரித்து பாருங்கள். விசாரித்து பார்த்துட்டு அங்கேயே கூட ஒரு சின்ன ஒர்க் வந்து பண்ணி பாருங்கள், இதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு பார்த்து, சரி என்கிட்ட நான் ஒரு டிசைன் வச்சுருக்கிறேன், நீங்கள் இது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஷின் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா. அதாவது புது மிஷினை பார்க்க போனாலும் சரி, பழைய மிஷினை பார்க்க போனாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஒன்று எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணதை எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிங்க, இது ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாடல் வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புது மாடல் எதுவுமே தெரியல, எனக்கு வந்து இதில் முன் அனுபவம் கிடையாது, இது எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும் கிடையாது. நான் ஒரு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் 2 பேருமே ஆம்பளை பையன் தான், பொம்பளை பிள்ளைலாம் கிடையாது. ஏதாவது ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அதுக்கு ஏதாவது கல்யாணம் காது ஊற்று நடத்தியிருந்தோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு சில டிசைன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், இதுவரை நான் போனது இல்லாத எனக்கு அந்த டிசைனுமே தெரியல. ஸோ இந்த டிசைனுக்கான ஐடியா எனக்கு வேணும், அதுக்கு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேன்வாக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஆப்புக்குள்ளே போய், அப்போ இல்லாட்டி கூகுள்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எது செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இப்போ பிஸ்னஸ் இன்விடேஷன் கார்டு அப்படின்னு நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் கார்டு, அப்போ இல்லாட்டி விசிட்டிங் கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டாப் லெவலில் கூகுள் சர்ச்சில் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ விசிட்டிங் கார்டு அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா மாடர்ன் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அடிங்க, இல்லாட்டி ட்ரெண்டிங் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அடிச்சு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் அடித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டிகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வெரைட்டிகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுங்க, அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு தனி ஃபோல்டராக நீங்கள் போட்டு வச்சுட்டாலும் சரி, இல்லை உங்கள் மொபைலில் போட்டாலும் சரி, உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டாலும் சரி, அடுத்து யாராவது வரும்போது அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பார்த்திங்களா, அதுவே நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சிட்டு இது இந்த ரேட்டுக்கு விசாசாக வரும், இது எனக்கு சிம்பிளாக இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப ஹையான ரிச் லுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. நீங்கள் ஒரு சின்ன எடிட் கூட பண்ணி காமிங்க. இப்போ நீங்கள் கூகுளிலேருந்து ஒரு ட்ரெண்ட்லியான மாடர்னான ஒரு விசிட்டிங் கார்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க, அதே கலரில் அதே ஃபாண்ட் சைஸில் நீங்கள் உங்களோட கம்பெனி நேம் வச்சு நீங்கள் ஒன்று பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அந்த சாம்பிள் அவங்ககிட்ட காமிங்க. ஸோ சாம்பிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிக்சரை காமிக்கிறது முக்கியமே கிடையாது. அந்த டவுன்லோட் பண்ணதை உங்கள் கம்பெனி பேர்லையோ இல்லை உங்கள் உறவினர்கள் பேர்லையோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் வந்து அடித்து காமிக்கணும். ஒரு கார்டாக நீங்கள் அடித்து வச்சுருது அந்த கார்டை அவங்ககிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இடையில இந்த பிக்சர் எல்லாமே கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறேன், அந்த பிக்சர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நல்லா தான் மூவ் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஆனால் புதுசாக இனோவேட்டிவாக எதுவுமே இல்லை. அது இளைஞர்கள் பண்ணால் டபுள் மடங்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இதுக்கு ஹை வேல்யூவான என்ன பட்ஜெட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாயிலேருந்து, அதாவது
பழைய மிஷின் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே வாங்கி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாகவே வாங்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்செட் மிஷின் வாங்கலாமா இல்லை டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வாங்கலாமா அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. என்னோட சூஸ் வந்து பார்த்திங்கன்னா 80% நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவாயிலே அதிகமாக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹவாய் அப்படின்றது ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. அது இல்லாமல் இந்த ஃப்ளிப்ஸ் அப்படின்றதுலேயும் நல்லா போயிட்டுருக்கும். அது இல்லாமல் இன்னும் பல பிராண்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஷின்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு 2-3 மிஷின் வந்து எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்றத பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணி இதில் வந்து காட்டுறேன். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஹவாய், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்ஸு. இது ரெண்டில் எது உங்களுக்கு நல்லா இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி பாருங்கள். அதிகபட்சமாக புதுசாக நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிறத விட நீங்கள் எஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் ஈஸியாக ரீச் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.